உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் வரும். பாருங்க, ஏனோக்கு ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்தார், ஆண்டவரோடு நடந்தார். ஏனோக்கு என்ன ஆனார்? அவரு மரணம் என்னன்னு அவருக்கு தெரியல. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் உண்டு. ஒரு நாள் மரணத்தை சந்திக்க வேண்டிய காலம் வரப்போகுது. ஆனா ஏனோக்கு என்ன பண்ண, மரணத்தையே பார்க்கல. அந்த மரணம் எப்படின்னு அவருக்கு தெரியாது. காரணம், ஆண்டவரோடு வாழ்ந்தனால, ஆண்டவரோடு இணைந்து இருந்ததுனால, ஆண்டவரோடு நடந்ததுனால என்னாச்சு? மரணத்தையே காணாமல் போனார். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். போன வாரத்துல எலியா பத்தி நம்ம தியானம் பண்ணோம். அவரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம்? நான் சாகணும் ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளு, நான் சாகணும், என்னை எடுத்துக்கொள்ளும், என்ன சாவடிச்சுடு. அவர் பண்ண ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. எலியா, நீ என்ன ஜெபம் பண்ண? சாவணும் சொல்லி ஜெபம் பண்றல, அந்த சாவே உனக்கு வராது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சாவே அவரு கூட மரணம் என்னன்னு அவருக்கு தெரியல. அக்னி ரதம், அக்னி ரதம் வந்து என்ன பண்ணுச்சு? அக்னி குதிரை அப்படியே வந்து எலியாவ பரலோகத்துக்கு கொண்டு போச்சுங்க. மரணத்தை விரும்பின எலியாவுக்கு மரணம் இல்லாமலேயே ஆண்டவர் செய்தார். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அவர் நினைச்சா எதையும் செய்ய அவரால் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நிலைத்திருக்கணும், ஆண்டவரோடு நிலைத்திருக்கிறது முக்கியம். ஆண்டவரோடு வாழ்றது முக்கியம். ஆண்டவரோடு நடக்கிறது உண்மையா பாருங்க, அது கஷ்டம். ஆனாலும் நடந்து போகும்போது லாபம். ஹல்லேலூயா. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் தாண்டிக்கின்னு போனோம். அதெல்லாம் எதிர்த்து நின்று அவரோடு நடக்கணும். பல காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. நம்மள மோசம் பண்ணுகிற காரியங்கள், நம்மள பாவத்துக்குள்ள தள்ளுகிற காரியங்கள், நமக்கு ஆசை காட்டுகிற காரியங்கள் ஏராளமாக இந்த உலகத்தில் இருக்கிறது. அது எல்லா விதத்திலும் நம்ம என்ன பண்ணோம்? எதிர்த்து நின்று இயேசுவோடு நடக்கணும். ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடந்திடுவோ, வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீர நடந்திடுவோ.